வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள். ஸோ இந்த பிஜிடிஆர்பியோடைய கவுன்சிலிங் எல்லாமே தொடங்கிட்டாங்க. ஸோ முதற்கட்ட கவுன்சிலிங் மற்றும் எல்லாமே முடிவுக்கு வரப்போகிறது. ஸோ முடிவுக்கு வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சிவில் லிஸ்ட்டு வெளியாகுமா, செகண்ட் அடிஷ்னலான ப்ரொஃபஷனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு, அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு வெளியிட போகிறாங்களா? இந்த கேள்விக்கு தயவு செய்து யாரேனும் அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு வராதுன்னு சொன்னால் நீங்கள் இத்தனை காலமாக டிஆர்பியில் பிஜிடிஆர்பி படித்ததே வேஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். அப்படி இந்த பிஜிடிஆர்பி வெப்சைட்டை பார்த்ததே வேஸ்ட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ தயவு செய்து கொஞ்சம் முந்தைய காலங்களை திரும்பி பாருங்கள். பிஜிடிஆர்பி வரலாற்றில் செகண்ட் அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டுன்றது வெளியிட்டு தாங்க இருக்காங்க. கண்டிப்பாக அடிஷ்னலான சிவி லிஸ்ட்டு கண்டிப்பாக 100% பிஜிடிஆர்பியில் வெளியிடுறாங்க. இது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தான். முதுகலை பட்டதாரியில் பிஜிடிஆர்பியுடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ எல்லாருமே விரைந்து முடிக்க தான் கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய கவுன்சிலிங்ஸு ப்ராசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா விரைந்து முடியுங்கள் அப்படின்ட்டு கோரிக்கைகள் மேலே வைத்து கொண்டிருந்தாங்க இருக்கிறாங்க. ஸோ இவர்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக ஏற்கப்படும் என்ற நம்பிக்கை நமக்கும் இருக்கிறது. ஸோ இப்போ முதுகலை பட்டதாரியில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா 62 எடுத்து சிவி லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. ஆனால் 82 எடுத்தும் அவங்க பேர் சிவி லிஸ்ட்டில் வரல, குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரம் மேம்படுத்தும் அப்படின்றது இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை ஆசிரியர் தேர்வு வாரியம் நிச்சயமாக மேம்படுத்த போகிறாங்க. எவ்வளோ பீப்புள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆகிருக்காங்க, அது எல்லாத்தையுமே ஒரு கணக்கெடுக்க போகிறாங்க. மீதி பேக்லாக் வேக்கன்சிஸ், மீதி இருக்கிற வேக்கன்சிஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா விரைந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு புதிய அப்டேட்கள் அனைத்துமே கொடுக்க போகிறாங்க. இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்க போகுது. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த வகையில் ஒரு அப்டேட்டை கொடுக்க போகிறாங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் விரைந்து முதுகலை பட்டதாரியோடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க மக்களே. இந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டை பார்க்க தயாராகி கொள்ளுங்கள். அடுத்தடுத்து இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அடுத்து இந்த முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸ் உயர்த்தப்படுமா? இப்படி நிறைய பேர் கேட்குறீங்க. 1996 என்ற வேக்கன்சிஸ் உயர்த்துவாங்களாம். இந்த கேள்விக்கு 100% பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் உயர்த்தப்படும். ஓரளவு அதிகபட்சமாக இல்லாலும் ஒரு 500லேருந்து 1000 வேக்கன்சிஸ் உயர்த்தப்படும். ஸோ நம்பிக்கையோடு இருங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களே. உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் தான் இந்த டைம் பார்த்திங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டில் பெயர் வரவங்க. இன்னொரு விஷயம், சிவி லிஸ்ட்டில் பெயர் வந்துட்டால் நான் போஸ்டிங் போய்டுவேனா அப்படின்னு கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக போகிறதுக்கு உங்கள் கிட்ட லக்குன்ட்டு ஒன்று இருந்துச்சுன்னா சிவி லிஸ்ட்டில் பெயர் வந்தாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்படி எல்லா டாக்குமெண்ட்டும் சரியாக போஸ்டிங் போயிருக்காங்க. இது நடந்திருக்கு எல்லாமே. ஸோ ஓகேங்களா. சிவி லிஸ்ட்டில் பெயர் சில டாக்குமெண்ட்டில் மிஸ் ஆனவங்க போஸ்டிங் இந்த டைம் போக முடியாது. அடுத்த டைம் தான் உங்களால் போக முடியும். இதையும் நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். இதெல்லாமே முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் நடக்கிற ஃபேக்ட் மக்களே. ஸோ இவைகளை பேஸ் பண்ணி தான் இந்த முதுகலை பட்டதாரியோடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அது மட்டுமே கிடையாது, முதுகலை பட்டதாரியில் கிரேஸ் மதிப்பெண்களும் விரைந்து வழங்க போகிறதா தகவல் வந்திருக்கு. இதற்குண்டான அப்டேட்டை நாம் பொறுத்து நாம் பார்க்கலாம். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் ஆஃப் கிரேட் அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் டைரக்டர் 1, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1, ஸ்கூல் எஜுகேஷன் மற்றும் அதர் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு, ஹையர் செகண்டரி எஜுகேஷனல் சர்வீஸ் 2022 பிஜிடிஆர்பியோடைய கவுன்சிலிங் எல்லாமே முடிவுக்கு வருகிறது. செகண்ட் சிவி லிஸ்ட்டு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அதை பெற்று அடுத்தடுத்து நீங்கள் பணிக்கு செல்ல வாழ்த்துக்களை கூறி வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள். ஸோ இந்த பிஜிடிஆர்பியோடைய கவுன்சிலிங் எல்லாமே தொடங்கிட்டாங்க.
ஸோ முதற்கட்ட கவுன்சிலிங் மற்றும் எல்லாமே முடிவுக்கு வரப்போகிறது. ஸோ முடிவுக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டு வெளியாகுமா, செகண்ட் அடிஷ்னலான ப்ரொஃபஷனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு, அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு வெளியிட போகிறாங்களா? இந்த கேள்விக்கு தயவு செய்து யாரேனும் அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு வராதுன்னு சொன்னால் நீங்கள் இத்தனை காலமாக டிஆர்பியில் பிஜிடிஆர்பி படித்ததே வேஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். அப்படி இந்த பிஜிடிஆர்பி வெப்சைட்டை பார்த்ததே வேஸ்ட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ தயவு செய்து கொஞ்சம் முந்தைய காலங்களை திரும்பி பாருங்கள். பிஜிடிஆர்பி வரலாற்றில் செகண்ட் அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டுன்றது வெளியிட்டு தாங்க இருக்காங்க. கண்டிப்பாக அடிஷ்னலான சிவி லிஸ்ட்டு கண்டிப்பாக 100% பிஜிடிஆர்பியில் வெளியிடுறாங்க. இது எல்லோருக்குமே ஒரு தெரிந்த ஒரு விஷயந்தான். முதுகலை பட்டதாரியில் பிஜிடிஆர்பியுடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ எல்லாருமே விரைந்து முடிக்க தான் கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய கவுன்சிலிங்ஸு ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விரைந்து முடியுங்கள் அப்படின்ட்டு கோரிக்கைகள் மேலே வைத்து கொண்டிருந்தாங்க இருக்கிறாங்க. ஸோ இவர்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக ஏற்கப்படும் என்ற நம்பிக்கை நமக்கும் இருக்கிறது. ஸோ இப்போ முதுகலை பட்டதாரியில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 62 எடுத்து சிவி லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. ஆனால் 82 எடுத்தும் அவங்க பேர் வந்து சிவி லிஸ்ட்டில் வரல, குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரம் மேம்படுத்தும் அப்படின்றது இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை ஆசிரியர் தேர்வு வாரியம் நிச்சயமாக மேம்படுத்த போகிறாங்க. எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஆகிருக்காங்க, அது எல்லாத்தையுமே ஒரு கணக்கெடுக்க போகிறாங்க. மீதி பேக்லாக் வேக்கன்சிஸ், மீதி இருக்கிற வேக்கன்சிஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா விரைந்து வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு புதிய அப்டேட்கள் அனைத்துமே கொடுக்க போகிறாங்க. இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்க போகுது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த வகையில் ஒரு அப்டேட்டை கொடுக்க போகிறாங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் விரைந்து முதுகலை பட்டதாரியோடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க மக்களே. இந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டை பார்க்க தயாராகி கொள்ளுங்கள். அடுத்தடுத்து இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அடுத்து இந்த முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸ் உயர்த்தப்படுமா? இப்படி நிறைய பேர் கேட்குறீங்க. 1996 என்ற வேக்கன்சிஸ் வந்து உயர்த்துவாங்களா? இந்த கேள்விக்கு 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் உயர்த்தப்படும். ஓரளவு அதிகபட்சமாக இல்லாலும் ஒரு 500லேருந்து 1000 வேக்கன்சிஸ் வந்து உயர்த்தப்படும். ஸோ நம்பிக்கையோடு இருங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களே. உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் தான் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டில் பெயர் வரவங்க. இன்னொரு விஷயம், சிவி லிஸ்ட்டில் பெயர் வந்துட்டால் நான் வந்து போஸ்டிங் போய்டுவேனா அப்படின்னு கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக போகிறதுக்கு உங்கள் கிட்ட லக்குன்ட்டு ஒன்று இருந்துச்சுன்னா சிவி லிஸ்ட்டில் பெயர் வந்தாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி எல்லா டாக்குமெண்ட்டும் சரியாக இருந்து போஸ்டிங் போயிருக்காங்க. இது நடந்திருக்கு எல்லாமே. ஸோ ஓகேங்களா, சிவி லிஸ்ட்டில் பெயர் வந்தும் சில டாக்குமெண்ட்டில் மிஸ் ஆகினவங்க போஸ்டிங் இந்த டைம் போக முடியாது. அடுத்த டைம் தான் உங்களால் போக முடியும். இதையும் நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். இது எல்லாமே முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் நடக்கிற ஃபேக்ட் மக்களே. ஸோ இவைகளை பேஸ் பண்ணி தான் இந்த முதுகலை பட்டதாரியோடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அது மட்டுமே கிடையாது, முதுகலை பட்டதாரியில் கிரேஸ் மதிப்பெண்களும் விரைந்து வழங்க போகிறதா தகவல் வந்திருக்கு. இதற்குண்டான அப்டேட்டை நாம் பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம். ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் ஆஃப் கிரேட் அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் டைரக்டர் 1, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1, ஸ்கூல் எஜுகேஷன் மற்றும் அதர் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு, ஹையர் செகண்டரி எஜுகேஷனல் சர்வீஸ் 2022 பிஜிடிஆர்போடைய கவுன்சிலிங் எல்லாமே முடிவுக்கு வருகிறது. செகண்ட் சிவி லிஸ்ட்டு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அதை பெற்று அடுத்தடுத்து நீங்கள் பணிக்கு செல்ல வாழ்த்துக்களை கூறி வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.